பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 34:13. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாவை நாம் பொல்லாப்புக்கு விலக்கி காக்க வேண்டும். நாவினாலே வெகு தீமைகள் இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. சில நாட்களுக்கு முன்பதாக கூட நான் என்னுடைய நாவினாலே சில வார்த்தைகளை உச்சரித்தேன். அது என்னுடைய சரீரத்தில் ஒரு விதமான பலவீனத்தை உண்டு பண்ணினது. ஏன்னு சொன்னால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சில வார்த்தைகள் நாம் பேசுகிற வார்த்தைகள் அது நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொள்ளும்படி அது நடைபெறுகிறதா இருக்கிறது. அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன் நாவை பொல்லாப்புக்கும். அப்படின்னா இந்த நாவினால் எந்த ஒரு பொல்லாப்புக்கும் செய்வதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத அருமையாக சொல்லியிருக்கிறார். உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கபடு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய உதடுகளினால, வாயின் வார்த்தைகளினால பெருமைகளை பேசுகிறாங்க. அது ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். வேதத்திற்கு புறம்பான காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு ஏராளமாய் பெருகி இருக்கிறார்கள். தற்பெருமை, பொருளாசை, இதை போன்ற காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ஜீவிதம் வளருகிற பொழுது, பெருகுகிற பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாயின் வார்த்தைகளும் அவங்களுடைய செயல்பாடு, பேச்சுகள் எல்லாமே மாறி போகிறது. அப்போது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் இப்பொழுது இருக்கிற இந்த நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நாம் நகருகிறோம் அல்லது வளருகிறோம் என்று சொன்னால், நாம் காக்க வேண்டியவைகள், நாம் பக்குவப்பட வேண்டியவைகள் ஏராளமாக வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதில் ஒன்று தான் நம்முடைய நாவை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறபடி நாவும் நெருப்பு தானா. நாவு அவயவத்தில் சின்னதான், ஆனால் அது ஒரு பெரிய காட்டையே அது கொளுத்தி போடுமா. அப்போது அதிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப பயபக்திக்குரியதாய், மிகவும் அது அதிக மதிப்புடையதாய் காணப்பட வேண்டுமே ஒழிய, அந்த நாவின் வார்த்தைகளில் அவிசுவாசமான வார்த்தைகளோ அல்லது பெருமைப்படுகிற வார்த்தைகளோ எழும்பாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேணும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க ஒரு பாட்டு பாடியிருப்பார், என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளுமையா என்று சொல்லி. இது வேத வார்த்தை தான். நிச்சயமாக நம்முடைய நாவை நாம் காத்தோன்னு சொன்னால் நம்முடைய ஆத்மாவை நாம் காக்கிறதற்கு சமன்னு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் தேவ பிள்ளைகளே, நம்முடைய நாவை பொல்லாப்புக்கு விளக்கணும், கபட்டு வசனிப்புக்கு உதடுகளை விளக்கி காத்துக்கொள்ளணும். தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களோடு பேசுகிறதற்காய் நன்றி. நாவினாலே விசுவாசமான வார்த்தைகளையும் பேசுகிறோம், நல்லவைகளையும் பேசுகிறோம், கெட்டவைகளையும் பேசுகிறோம். ஆனால் இன்றைய நாளிலே எங்களுக்கு உணர்த்துகிற இந்த வார்த்தை, ஆண்டவரே, நாங்கள் பாசிட்டிவாக, ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் எங்கள் உதடுகளில் நாவினாலே பேசி, ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய நன்மைகளை அனுபவிக்க, சுதந்திரிக்க உதவி செய்யும். எங்களுடைய அவிசுவாசங்கள் நீங்கும்படி உதவி செய்யுங்கப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.